ஹாய் ஹாப்பி மண்டே. இன்றைக்கி மண்டே எல்லாம் பூஜை வேலையெல்லாம் இன்றைக்கி பூஜை ரூம் வேலையெல்லாம் இன்றைக்கி நடக்கும் இல்லையா. மேக்ஸிமம் லேடிஸ் வந்து நேற்று முடிச்சிருப்பாங்க, நேற்று முடிக்காதவங்களாம் இன்றைக்கி முடிப்பாங்க. மேக்ஸிமம் நேற்று யாருக்குமே டைம் கிடைக்காது, சண்டேஸ் இல்லையா. ஸோ நம்ம பிஸியாக இருப்போம். மண்டே க்ளீன் பண்ணிக்கலாம் பூஜை ரூம், இல்லை சாட்டர்டே க்ளீன் பண்ணிக்கலாம், அதை தாண்டி தேர்ஸ்டே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த 3 டேஸில் ஏதாவது ஒரு நாள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்தோன்னா நமக்கு அடுத்த வேலை பூஜை ரூம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை தான். ஸோ அதற்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்து குளிச்சுட்டு வந்த உடனேயே எனக்கு ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஏதாவது செஞ்சு குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு ராகி கூழ் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ஹெல்த் இல்லையா, அதை ஈஸியாக செஞ்சுக்கலாம். அந்த மாவு வச்சுருப்போம், என்றைக்குமே மாவு இருக்கும், அதில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ ராகி கூழ் செஞ்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ராகி கூழ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ராகி கூழை குடித்ததுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமுக்கு போய் பூஜை ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்னோடய முடியை பார்த்திங்களா, ரொம்பவே வரான்னு இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப நாள் சீப்பே போட மாட்டேன் தலைக்கு. சீப்பு போட்டால் என்னோடய ஹேர்லாம் ரொம்ப புஷ்ஷுன்னு ஆகிடும், என்ன சொல்கிறது, குருவி கூடு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் குளித்த உடனே ஜஸ்ட்டு ரொம்ப ஒரு லைட்டாக காஞ்ச உடனே டக்குன்னு இப்படி தான் கையிலையே கோம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கிளிப் எடுத்து போட்டுப்பேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிஜமாகவே அதுதான் நடக்குது. வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ மட்டும் தலையில் சீப்பு படும். நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கே தெரியல, ஆனால் இதுதான் உண்மை. ஸோ பூஜை ரூம் பாருங்கள், பூஜை ரூம் இப்படி தான் இருக்குது. ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நாங்கள் இப்போ தான் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்ததுனால இன்னும் ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பொருளாக வாங்கும்போது என்னென்ன வாங்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போது ஃபோட்டோஸ் எல்லாம் நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணி போட்டு வச்சுப்பேன். ஏன்னா அடிக்கடி அப்படி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டர்ட் ஆனால் மட்டும் இது பண்ணணும். அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் அங்கே சாமிக்கிட்ட இருக்கிற பவர் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்ட்டு டர்ட்டியாகவும் வைக்கக்கூடாது, பூஜை ரொம்ப க்ளீனாகவும் வச்சுக்கணும். நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஸோ இந்த டைம் இப்படி இருக்குது, ஸோ இந்த வாரம் க்ளீன் பண்ணிக்கலாம், போட்டு வச்சுக்கலாம். இந்த வாரம் ஓகே இது நல்லாயிருக்கு, ஸோ நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் மாற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோஸ் எல்லாம் லைட்டாக ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிப்பேன். ஒரு கிளாத் இருக்குது தனியாக, அதுக்காகவே கிளாத் இருக்குது. ஸோ அந்த கிளாத்தை வச்சு ரோஸ் வாட்டர் வச்சு நான் க்ளீன் பண்ணிப்பேன். அந்த ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நான் போட்டெல்லாம் அழகாக சாமிக்கெல்லாம் போட்டு வச்சுப்பேன். போட்டு வச்சு அங்கங்கே எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணணுமோ எடுத்து அங்கங்கே வச்சுப்பேன். நீங்கள் வேலை செய்யும்போது, பூஜை வேலை செய்யும்போது நின்றுட்டே செய்யாதீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் நிஜமாகவே. ஏன்னா பூஜை வேலைன்னு வீக்லி ஒன்ஸ் இறங்கிட்டால் ரொம்ப டீப்பாக நம்ம இறங்குவோம். ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும்போது நீங்கள் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது பொட்டு வைக்கும் போதெல்லாம், விளக்கும் போதெல்லாம் நம்ம உட்கார முடியாது, அது வேறு விஷயம். இந்த மாதிரி பொட்டு வச்சு இந்த ஃபோட்டோஸுக்கெல்லாம் போட்டு வச்சு குட்டி சிலைக்கெல்லாம் போட்டு வைக்கும்போது நீங்கள் ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு கஷ்டமாகவும் இருக்காது, நம்ம செய்கிற வேலையை என்ஜாய் பண்ணியும் செய்வோம். ஸோ நின்றுட்டே செய்யும்போது நமக்கும் டயர்டாக இருக்கும், எப்படா வேலை முடியுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ நாம் அந்த மாதிரி சலிச்சிட்டு செய்யக்கூடாது இல்லையா. பூஜை ரூம் வேலையெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல தான் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே தான் உட்காந்து செய்வேன்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு உட்காந்து செய்ய ஆரம்பிச்சுக்குங்க. லக்ஷ்மி ஃபோட்டோவில் மட்டும் பொட்டு வச்சது போகவே மாட்டேங்குது. மற்ற ஃபோட்டோவில் எனக்கு ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. லக்ஷ்மி தேவியோட ஃபோட்டோ மட்டும் மேலே குங்குமம் வந்து என்னமோ தெரியல போகவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் லைட்டாக குட்டி சோப், நார்மல் சோப் தான் வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ண, ஆனாலுமே போகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பொட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு. முருகன் படம் இருக்குது, வராகி அம்மன் படம் இருக்குது, அப்புறம் பத்ரகாளி அம்மன் படம் இருக்குது, அம்மன் படம், அப்புறம் நம்ம லக்ஷ்மி தேவி படம் இருக்குது. படத்துக்கெல்லாம் போட்டு அழகாக வச்சாச்சு. போட்டு அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி சிலையெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த குட்டி சிலையெல்லாம் எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. வாஷ் பண்ணணும், ஏன்னா 2 வீக்ஸ் ஆகிடுச்சு நான் வாஷ் பண்ணி. ஃபோட்டோ கூட கொஞ்சம் ஓகேன்னு பார்க்கலாம், ஆனால் சிலையெல்லாம் போட்டு வச்சு அன்னன்னைக்கு பூ மாற்றும்போதுமே ரொம்ப
ரொம்பவே இதாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ பூஜை பொருட்கள், விளக்கேற்றுற பொருட்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பூஜை ரூமை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, பூவெல்லாம் செதறி கிடக்கு. ஸோ ரொம்ப க்ளீன் பண்ண அதை அதில் இருக்கிற மேலோட்டமாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது கோலப்பொடி தான். நான் என்றைக்குமே இந்த கோலப்பொடி என்ன பண்ணுவேன்னா, ஒரு வாரத்துக்கு தேவையானதை நான் அரைச்சி வச்சுப்பேன். அதை அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுப்பேன். ஃப்ரீசரில் வச்சா அந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும். அப்புறம் தேவைப்படும் போது வெளியே எடுத்து போட்டு கோலம் போட்டுப்பேன். அப்புறம் எல்லாம் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். ஸோ நம்ம காலையில் விளக்கேற்றிருப்போம் இல்லையா, விளக்கேற்றினதுக்கப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்ம பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என்னோடய டே பீஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. நைட்டு இனிமேல் விளக்கேற்றணும். நைட்டு தான் மறுபடியும் விளக்கேற்றுவேன். நைட்டு விளக்கேற்றிட்டு நான் சாமி கும்பிட்டுப்போம். இது இப்படி தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் போன ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.